ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்டில் ரேட் ஃபிக்ஸிங்கை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், வீடியோவில் தெரிகிற இந்த ரெண்டு ப்ளவுஸ் ரேட்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த டிசைன் வந்து பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு ப்ளவுஸ்க்கும் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸுக்கு புரியணுன்றதுக்காக சிம்பிளான டிசைனாக தான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு ப்ளவுஸுமே நான் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான். பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஒர்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒர்க்கை மீன் பண்ணி நம்ம எப்படி ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சிம்பிளான ப்ளவுஸுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் ஹெவி டிசைனுக்கும் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். பிகினர்ஸுக்கு புரியணுன்றதுக்காக சிம்பிளான டிசைன் தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னா, நம்ம பார்டர் லைனில் வந்து 2 லைன் ஜரி த்ரெட்டு, அப்புறம் வந்து 3 லைன் வந்து சாரீ கலரு சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்டரில் அவ்வளோதான் ஒர்க்கு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டோனை ஒட்டி அதை சுற்றி சுகர் பீடு, அப்புறம் மேலே வந்து 3 பஞ்ச் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் வந்து சிம்பிளான ஒர்க்கு தான். பார்டரில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, அதிகமாக த்ரெட் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் வந்து 1100 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஒர்க்குக்கு. இன்க்ளூடிங் இதில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸுமே கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நமக்கு பார்டர் ஒர்க்கு கிடையாது. நம்ம வந்து அந்த அவுட்லைன் மட்டும் ஸ்டோனை ஒத்தி பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நான் எதுக்காக இந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு நான் வீடியோவோட எண்டில் வந்து இதனோட ஸ்லீவு ஃப்ரண்ட் நெக்கு வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த டிசைன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து நம்ம அதே மாதிரி தான் சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து நம்ம பார்டர் லைனில் வந்து 4 லைன் வந்து ஜரி த்ரெட்டு, ஒரு சுகர் பீட் லைனு, அப்புறம் பேர்ல் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கோம், அப்புறம் சுகர் பீடு. நம்ம பார்டரில் வந்து 3 லைன் வந்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து வெளியில் வந்து ஒரு பஞ்ச் பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடு, மேலே வந்து ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு. இந்த ஒர்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம பார்டர் ஒர்க்கு வந்து செஞ்சுருக்கிறதுனால இந்த டிசைனுக்கு வந்து நான் வந்து 1400 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கிளியராக இன்னும் புரியணுன்னா இதனோட ஸ்லீவ் டிசைனு, ஃப்ரண்ட் நெக் டிசைனும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த ரேட் ஃபிக்ஸிங் மெத்தட் வந்து புரியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து பேக் நெக் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். வீடியோவில் பாருங்கள், நான் வந்து இதனோட ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே மீன் பண்ணி தான் இந்த ரேட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிசைன் 1100 சொன்னனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டா டிசைன் வந்து பேக்கில் மட்டும்தான் வரும். ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் நெக்குக்கும் புட்டா டிசைன் கிடையாது. அதனால் பேக்கில் வந்து ரொம்பவே நெருக்கமாக ஒரு ஸ்டோனை ஒட்டி சுகர் பீடு, அப்புறம் பஞ்ச் பீடு நம்ம அவுட்லைனில் கொடுத்துருக்கிற அதே ஒர்க்கு தான் வந்து நம்ம இதில் புட்டாஸாவுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்து ஒரு லெஹங்கா கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃப்ரண்ட் லெக்கில் நம்ம பார்டர் ஒர்க் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். புட்டாலாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி ஸ்லீவு பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் ஒர்க் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த பார்டர் ஒர்க்கு மேலே வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அதனால் இதில் நம்ம பார்டர் ஒர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே புட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1100 இன்னும் ஒரு 100 200 வந்து நீங்கள் சேர்த்தி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிசைன் பாருங்கள். இதில் வந்து நம்ம புட்டாஸ் வந்து ஃபோட்டோவில் வந்து நான் வேறு புட்டாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து கஸ்டமர் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த புட்டா வேணான்னிட்டாங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் தெரியுதுல்ல, இந்த புட்டா டிசைன் தான் வந்து நான் பேக்லேயுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக பாருங்கள், ஸ்லீவு. இது எல்போ ஸ்லீவு. கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்டோன் செயின் வந்து வேணான்னிட்டாங்க. ஆனால் ஸ்லீவுக்கு வந்து ஒரு லைன் ஸ்டோன் லைன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம செயின் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம செயின் ஸ்டோன் ஒரு லைன் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் சுகர் பீடும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது எல்போ ஸ்லீவுன்றனால நம்ம புட்டாஸ் வந்து நெருக்கமாக நிறைய புட்டாஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இப் இந்த மாதிரி ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி நீங்க எல்லாமே பேஸ் பண்ணி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ப இப்போ ஸ்லீவ்ல மட்டும் செயின் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து ரூ. 1400 ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்க ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு 100 இல்லன்னா 200 வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு நம்ப ஏன் இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா, ஃபர்ஸ்ட்டு டிசைனில் வந்து நம்ப ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணி அதை சுற்றி வந்து சுகர் பீட் குடுத்துருக்கோம். அதுக்கு மேலே வந்து 3 லைன் வந்து பஞ்ச் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ப செகண்ட் டிசைனுக்கு வந்து ஸ்டோனுக்கு பதிலா பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேட் வந்து கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும். இந்த 2 ப்ளவுஸுக்கான ரேட் ஃபிக்ஸிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல நான் சொல்லிக் குடுத்த ரேட் ஃபிக்ஸிங் மெத்தடு வந்து உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து நான் அடுத்த வீடியோ எடுக்கணுமா இல்லையான்னு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் நான் இத சொல்றேன்னா, ஏன்னா நான் சொல்லிக் குடுக்கறது 4 பேருக்காவது புரிஞ்சா தான் இந்த வீடியோ நான் போடுறதுக்கே ஒரு அர்த்தமா இருக்கும். நம்ம சொல்லிக் குடுக்கறது வேற யாருக்குமே புரியலன்னா, இந்த வீடியோ எதுக்குமே யூஸ் இல்ல. அதுக்கு தான் சொல்றேன். கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.